அன்பர்களே, கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் பெங்களூர் எர்ணாகுளம் வந்தே பாரத் ரயிலை பிரதமர் மோடி இயக்கி வைத்தார், தேசத்துக்கு அர்ப்பணித்தார். இந்த ரயிலில் பயணம் செய்த இளமக்கரை சரஸ்வதி வித்யாநிகேதன் பள்ளி மாணவிகள் RSS அமைப்பில் பாடப்படுகின்ற தேசபக்தி பாடலான பரம பவித்ரமதாமி மண்ணில் என்ற அற்புதமான தேசபக்தி பாடலை உற்சாகமாக பாடினார்கள். இந்த பாடலை ரயில்வே நிர்வாகம் தங்களது ட்விட்டரில் வெளியிட்டிருந்தது. இதை பார்த்தவுடன் பொங்கி எழுந்தார்கள் கம்யூனிஸ்டுகள். கேரளாவில் பாரத மாதாவை புகழ்ந்து பாடும் இந்த பாடலில் மதமோ ஜாதியோ எதுவும் இல்லை. ஆனால் RSS அமைப்பில் பாடும் பாடல் என்பதால் கம்மிகள் கொந்தளித்தார்கள். சமூக வலைதளங்களில் அந்த பள்ளிக்கு எதிராகவும் ரயில்வே நிர்வாகத்துக்கு எதிராகவும் பதிவுகள் போடப்பட்டன. பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் வந்ததால் ரயில்வே நிர்வாகம் தங்கள் ட்விட்டர் பக்கத்திலிருந்து இந்த பாடலை நீக்கியது. ஆனால் இரவில் மீண்டும் அந்த பாடலை பதிவிட்டது ரயில்வே நிர்வாகம். இந்த பாடலுக்கான எதிர்ப்புகள் தற்போதும் தொடர்ந்து வருகிறது. இது குறித்து இளமக்கரை சரஸ்வதி வித்யாநிகேதன் பள்ளி தலைமை ஆசிரியர் டிண்டோ கூறும்போது, ரயில்வே கேட்டுக்கொண்டதால் இந்த பாடலை நாங்கள் பாடவில்லை. எங்கள் பள்ளியில் RSS உட்பட பல்வேறு தேசபக்தி பாடல்கள் கற்பிக்கப்படுகிறது. இந்த தேசபக்தி பாடலில் தேச விரோத கருத்துக்கள் எதுவும் இல்லை. இதை மாணவிகள் பாடியதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டார். இது குறித்து கூறிய மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி, குழந்தைகள் மகிழ்ச்சியாக பாடினார்கள். அதில் ஜாதி இல்லை, மதம் இல்லை. அது ஒரு தேசபக்தி பாடல். அது தீவிரவாதிகள் பாடும் பாடலும் அல்ல. அதை கேட்டு ஏன் நீங்கள் கொந்தளிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இப்படி ஒரு தேசபக்தி பாடல், தேசத்தை புகழ்ந்து பாடும் பாடல், பாரத மாதாவை கடவுளாக போற்றும் பாடல், அது பாடியது கம்யூனிஸ்டுகளுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பாடல் என்ன? மலையாள வரிகளில் கேட்போமா? അടിമുടി സേവന വാസന വിതറി അമ്മയ്ക്കർപ്പിച്ചിടാനായി പല നിറമെങ്കിലും ഒരൊറ്റ മനസ്സായി വിടർന്നിടുന്നു മുകുളങ്ങൾ, വിടർന്നിടുന്നു മുകുളങ്ങൾ. പവിത്രമദാമി മണ്ണിൽ ഭാരതാംബയെ പൂജിക്കാൻ പുണ്യവാൻ